தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இணைப்பு விழா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, எதிரிகளுக்கு அள்ளு கண்டு போச்சு. ஆனா எல்லாரும் கேட்கிற கேள்வி இந்த குட்கா கரையை எப்படிங்க நீக்கீங்க? வாஷிங் மிஷின் ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லி அந்த வாஷிங் மிஷின்ல இந்த குட்காவோட கரையை தீக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கான பதில் எங்கிட்ட இருக்குதுங்க. நான் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் அத்தனை பேருமே ஊழல்வாதிகளா இங்க வந்துட்டாங்களே, எப்படி இதுக்கு என்னங்க பதில் இருக்குன்னா பதில் இருக்குது. அதை தாண்டி இணைப்பு விழாவில் ஒருத்தரோட மாற்றம், அவர் அப்படி இருப்பாரு ஐயா, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு முக்கியமான ஒருத்தர் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சவர் தான். என்ன மாற்றம்னு சொல்றேன். ரைட். இதுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் இல்லையா, அவர் சொன்னதுதாங்க ஹைலைட்டான பாயிண்ட். அதை இபிஎஸ் ஐயா மிஸ் பண்ணிட்டாரு. ஆதவ அர்ஜுனா புட்டு 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 வச்சுட்டாரு. ஆனா இபிஎஸ் ஐயா அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருந்தா இன்னைக்கு தலைகீழ மாறி இருக்கு விஷயம். என்னையாது ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, என்ன இபிஎஸ் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறத மட்டும் நாம பார்க்கலாம். இதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் நாங்க அது நாங்களா அது நீங்க தான் அது அப்படிங்கிறாரு. என்னடா அது நாங்க அது நீங்க அது அப்படின்னா, அந்த நாங்க அதுவும் நீங்க அதுவும் அவர் சொன்னார்ல ஒரு உதாரணத்தோட, அதுவும் அம்மையார் அவர்களை கூட்டி வச்சு அந்த விஷயத்த சொன்னாரு பாருங்க. இதுக்கு பதில் இருக்குதா அப்படிங்கிறது நாம கேட்கிற கேள்வி. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். என்ன அது அது இது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டுப்பா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம் படத்தை ஒரு வழியா கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஜூலை மாசத்துலயே. அப்போ ஜூலை மாசம் ஃபுல்லா நமக்கு என்ன பிளாஸ்ட் அப்படிதானே, அதை பத்தியும் பார்க்கலாம். சரி ரைட்டுப்பா. இந்த பக்கம் இன்னொரு சைடு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அனந்தஜித்தின்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா. அவர் நம்மளோட இது டிபேட் எல்லாம் போய் கலந்துக்குவாரு. செய்தி சேனல் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாரு. அவரு இன்னைக்கு புதிய பாடக்குழு திட்டத்துல குழுவுல சேர்ந்திருக்காருங்க. உடனே இவரு தமிழச்சி தங்கபாண்டியனா அந்த மாதிரி இருந்துகிட்டு இன்னைக்கு எடுத்து வச்சு பேசிருச்சு. இவங்களையெல்லாம் கொண்டாந்து போடுறீங்களேயா, நடுநிலைமையோட எப்படி எதிர்பார்க்கறது? அவரு அது மட்டும் கிடையாது, கூடவே சில விஷயங்கள்லாம் 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருஷம் அந்த செயலாற்றின. அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் அனந்தஜித்தை கொண்டாந்து இங்க போட்டிருக்காரு. காரணத்தோட தான் அவர் செய்யறது, காரணத்தோட தான் இருக்கும். உங்களை மாதிரி எல்லாம் உங்களோட கட்சி சார்ந்து யாரோ ஒருத்தர் போடணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் போடல. சோ கரெக்டான விஷயத்தை, என்ன விஷயத்துக்காக அவர் போட்டிருக்காரு, அந்த குழுவில் வேடப்பட்டு அவர் என்ன சொன்னாரு, அதாவது தங்கச்சி தமிழ் பாண்டியன், சாரி தங்கச்சினே வருது எல்லாரும். ஓகே, தமிழச்சி தங்க பாண்டியன் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணினா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். எங்கப்பா அது இந்த இணைப்பு விழா தானே. இணைப்பு விழால எல்லாமே குட்கா ஊழல் எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் இந்த பக்கம் பணம் மோசடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேருமே இன்னைக்கு இணைஞ்சிட்டாங்களே. உண்மையிலுமே நீங்க தூய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு நேர விரல கொண்டு வைக்கிறாங்க. மூக்கு நேர விரல கொண்டு வச்சாலும் சரி, நெத்தியினால வச்சாலும் சரி, கையை கொடுத்துனாலும் சரி, எங்களுக்கு ஒரே பதில். அது தளபதி விஜய், முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன பதில் தான் நான் மறுபடியும் சொல்றேன். யாரு வேணாலும் வினையலாம், எங்களை நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர்கள் செய்த தவறை அவர்கள் தான் திருத்திக் கொள்ளணும், அவர்கள் தான் பாருங்க. அதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை ஊழல் இந்த குட்கா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த குட்கா கரையை துப்புனோடனே அந்த குட்காவோட கரை வரும் இல்ல, அந்த கரையை கழுவி எறியறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு வாஷிங் மிஷின் இருக்குதாமப்பா. அந்த வாஷிங் மிஷின் மேலிடத்துல இருக்கிற உத்தரவை கேட்டுக்கிட்டு எல்லா கரையும் நீக்கிக்கிட்டு இருக்கிறான். அவங்க சொல்றது எப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குட்கா கரைங்கிறது நம்ம விஜயபாஸ்கர் இருக்காரு இல்லையா, விராலிமலையை சேர்ந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ கூட ரீசெண்டா இது பண்ணாருல்ல, அவரு குட்கா ஊழல் மாட்டினது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊழல் இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஊழல், அந்த குட்கா கரையை மறைக்க, அதாவது இந்த ஊழலை மறைக்க இங்க வாஷிங் மிஷின் ஒண்ணு இருக்குதான். அந்த வாஷிங் மிஷின் தமிழக வெற்றி கழகமா அந்த குட்கா கரையை அதுக்குள்ள போட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா, மெஷினை ஆன் பண்ணி விட்டா அந்த கரையை நீக்கிருமாப்பா. என்னென்ன எக்ஸாம்பிள் அப்பா. ரைட்டு. அது அந்த மிஷினை இயக்குறது டெல்லியா, அதாவது பிஜேபியோட இயக்கத்துல தமிழக வெற்றி கழகம் இயங்குதான். என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சவங்க எல்லாமே அந்த வாஷிங் மிஷின்ல கிளியர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்களாம். என்ன இது, என்ன எக்ஸாம்பிள்? அப்படி பார்த்தா உங்களுக்கு பெரிய வாஷிங் மிஷின்ல கொண்டாந்து வைக்கணும். தமிழ்நாடு லெவல்ல வாஷிங் மிஷின் கொண்டாந்து அதுல ஒவ்வொருத்தரையும் போட்டுல எடுத்து வைக்கணும். நான் அதெல்லாம் சொல்ல வரல. இப்ப சொல்ற விஷயங்கள் அவரோட தவறுகளை அவர்கள் தான் திருத்தி. நேற்று சிடி நிர்மல்குமார் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, வர்றவங்க எல்லாருமே வரலாம், நாங்க எதையுமே சொல்ல மாட்டோம், அவங்கள அண்ணன் தம்பியா நாங்க பழகிக்குவோம். கடந்த காலம் செய்த தவறை அவங்கள் தான் திருத்திக்கணும், அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நாங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்க அதுக்கு உதவ மாட்டோம். எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளோ எங்களுடைய அரசாங்கமோ அந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்களை நேரடியாக, அதுவும் நேர்மையாக அதை நடத்தும், விசாரணை செய்யும். தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்குதுங்க. இதை தவிர வேற என்ன விஷயம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுதானே தூய சக்தி.
அவங்க வாங்க, வரலின்னு வேண்டாம் நான் சொல்ல முடியும். நம்ம வீட்டுக்கு வந்து பங்காளி, அதாவது பங்காளியோ பகையாளியோ யாரு வேணாலும் வரட்டும், நம்மளை வந்து கொளத்தை அந்த குரல் வழி நெரிச்சவங்க கூட வந்தா கூட ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுத்து குடிப்பா, அப்ப தாகத்தை தீர்த்துக்கோ, சாப்பாடு போடுற பசி ஆத்திக்கோ அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்நாட்டோட பண்பு. தமிழ்நாடு வந்தாரை வரவேற்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறது வந்து எல்லாம் கிடையாது. குத்துனோனே வந்தாலும், நம்மளை கத்தி எடுத்து குத்துனே வந்தாலும் அவனை உட்காந்து வச்சு என்னப்பா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கறது தான் நம்மளுடைய மரபு. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நம்மளோட தளபதி விஜய் அவர்களும் சரி, அத்தனை தொண்டர்களும், ஏன் நிர்வாகிகளும், ஆனந்த் சாரில் இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் அவர்கள், நம்ம அருண்ராஜ் சார் அவர் அத்தனை பேருமே அதை தான் செய்வாங்க. அதுல தவறு செஞ்சா அவங்க, அதாவது உப்பு தண்ணி வந்து தண்ணி குடிக்கணும். இதுதான் மேட்டருங்க, சிம்பிள். நீங்க கேட்ட கேள்விக்கு ரைட்டுப்பா. இது இந்த பக்கம் இருக்குதா, இந்த பக்கம் வந்த உடனேயும் ஒரு மாற்றம் ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சது. என்னையா மாற்றம், யாரையா மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் தான். அவர் வந்து விராலிமலை தொகுதி, அதான் இப்ப சொன்ன அந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தான் எப்பவுமே வேஷ்டியோட தான் வருவார், வெள்ளை சட்டை வேஷ்டியோட தான் வருவாரு. இன்னைக்கு பாத்தீங்களா எப்படி வந்தாரு? தளபதி விஜய் அவர்கள் என்ன சட்டை போட்டிருந்தாரோ அதே ஷர்ட், தளபதி விஜய் அவர்கள் என்ன பேண்ட் போட்டிருந்தாரோ அதே கலர், சூப்பரா போட்டு பக்காவா வந்து சூப்பரா பேசி அத்தனை மக்களுக்கும் வயிறார பசிய போக்கி என்னென்ன உணவு வகைகள் எப்பப்பா நாம கலந்துக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, சுட 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 ரைட். சோ இதெல்லாம் இந்த மாற்றத்தை வந்து அவர்கிட்ட பார்த்தேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து செஞ்சதை இபிஎஸ் அவர்கள் செய்யல அப்படிங்கிறது என்னன்னா, எதிரியை அதாவது இனம் காண மறந்துட்டாங்க. யாரு, ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா நேரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரி இவங்க தான். நீங்க இங்க கரூர்ல என்னென்ன பழிய தூக்கி எங்க தலைவர் மேல, நம்ம தமிழக மக்களே நேசிக்கக்கூடிய தலைவர் மேல வந்து அநியாயமா ஒரு விஷயத்த போட்டீங்களே, இப்ப சொல்றேன் உங்களுக்கான நேரம், நான் உங்களை எல்லாத்தையுமே வந்து அதை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான நேரம், தப்பு செஞ்சவங்களை எல்லாமே உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனல் பறக்க பேசினாரு. அனல் அப்படியே இப்படி பறக்குது, சும்மா கொப்பளிக்குது. அவரோட பேச்சுக்கள் எல்லாமே அப்படி கோர்வையா வந்துகிட்டே இருக்கு. அப்படி பேசின ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பாக்குறவங்களுக்கு அந்த ஏடிஎம்கே டிஎம்கே, அதாவது எம்ஜிஆர், இவரு கலைஞர் அவங்களுக்கான ஒரு போராட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரியும் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் அவங்க மாதிரி ஒரு போராட்டமும் அந்த ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. இவங்க எதிரி அரசியல் எதிரினா அப்படிதான் இருக்கும். இவங்க கொண்டாந்த திட்டத்தை இவங்க எடுக்கிறது, இவங்க கொண்டாந்த திட்டத்தை இவங்க எடுக்கிறது, இவங்க தப்பு செஞ்சது கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்றது, இவங்களை முடிய பிடிச்சி இழுக்கிறது, இது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்துமே எதிரிக்கு எதிரி அப்படியே இருந்துச்சு. ஆனா இதை வந்து இபிஎஸ் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு கடந்த ஆட்சியில. ஏன்னா அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கட்டமைப்பு கொண்டு வர்றதுலயே கவனமா, தங்கச்சியை காப்பாத்துறதுலயே கவனமா இருந்ததுனால அங்க ஒருத்தர் புடிங்கிட்டு வர்றாரு, இவங்க ஒருத்தர் புடிங்கிட்டு வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எந்த ஒரு விமர்சனங்களையும் எந்த ஒரு செயல்களையுமே பேச முடியாத சூழ்நிலையில தான் இபிஎஸ் அவர்கள் இருந்தன. அந்த இடைவெளியை சரியான சாதுரியமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பயன்படுத்தினால் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புல உட்கார்ந்திருக்கார். அது மட்டும் கிடையாது, தமிழக மக்களே, ஒட்டுமொத்த தமிழக மக்களே தமிழக வெற்றி கழகத்தை நம்பினாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சோ ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ண, ஒரு படத்துல வந்து எதிரியை பிக்ஸ் பண்ணிட்டா அந்த படம் சக்சஸ். அந்த எதிரியை ஸ்ட்ராங் பண்ண ஹீரோ அப்படியே மேலே ஏறிட்டே இருப்பாரு. இங்க எதிரியை பிக்ஸ் பண்ணி எதிரிகள் செய்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே வெளிப்படையா கொண்டாந்து திரைப்படம் போல ஆரம்பத்துல இருந்து டைட்டில் பிக்சர்ல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் தெள்ள தெளிவா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் விர்ச்சுவல் ஆடியன்ஸ் சரி அத்தனை பேருமே மக்கள் மனசுல கொண்டு போய் ஊடுருவி அது ஒரு பச மாதிரி ஒட்டுற மாதிரி ஒட்டிவிட்டாங்க. நம்ம விர்ச்சுவல் ஆடியன்ஸ், தமிழக வெற்றிகளின் தொண்டர்கள், நிர்வாகிகள், பேச்சாளர்கள் அத்தனை பேருமே செஞ்சுட்டாங்க. அந்த கணக்கச்சிதமா செஞ்ச விஷயங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம். எதிரியை கரெக்டாக பயன்படுத்திய காரணத்துக்காக. இதுதான் உண்மை. சரி ரைட்டுப்பா, இவர் வந்து எதிரிகளை இனம் கண்டு கரெக்டா சொல்லிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் ஒண்ணு சொன்னாரு தெரியுமா? செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன். நான் ரெண்டு விஷயம் பேசணும். ஒண்ணு வந்து ஜனநாயகம் ரிலீஸ், இன்னொரு பக்கம் வந்து இவரு ஆனந்த்ஜித்னு அவர் வந்து புதிய பாடக்குழு திட்டத்துல வந்து புதுசா சேர்த்திட்டாங்களாம்ப்பா. உடனே கோவம் வந்துருச்சு தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு. உடனே கோவம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிப்பா, என்னப்பா அது செங்கோட்டையன் அவர்கள் பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து நாங்க துரோகி, ஏன்னா நேத்து வந்து இபிஎஸ் ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா, துரோகிகள் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க, இரட்டை சின்னத்துல வெற்றி பெற்று அதே பதவியை வந்து மக்களை மதிக்காம ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில போய் சேர்றாங்க, துரோகிகள் போகட்டும், எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார்ல. யாருங்க துரோகி அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தெள்ள தெளிவா நம்மளோட இணைப்பு விழாவில கேட்கிறாரு. என்னது கேட்கிறாரு? துரோகிலாம் போயிட்டாங்க, துரோகிலாம் போயிட்டாங்க. 21 நாள் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மையார் அவர்களை ஜெயில வச்ச கட்சி கூட நீங்க கூட்டணி வைக்கிற தயாரான யாரோ அவங்கதான் துரோகிகள். நாங்க துரோகிகளா? அந்த துரோகிகளை, அதாவது 21 நாள் ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலில் வச்ச அந்த கட்சியையும் நிர்வாக அத்தனை தலைவர்களையும்
இனம் கண்டு யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது இனம் கண்டு அவங்கள வந்து துவம்சம் செய்யறதுக்கு தயாரா இருந்தது தமிழக வெற்றி கழகம், நாங்க எல்லாருமே. ஆனா அவங்க கூட கூட்டணி செஞ்சு கும்மால் அடிக்கிறதுக்கு தயாரான நீங்க துரோகிகளா நாங்க துரோகிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு பாருங்க. உண்மையிலுமே இருந்தா பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லுங்களேன், நல்லா பேசுவீங்களே. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஜெயலலிதா அம்மையார் உள்ள கொண்டு வச்சதுக்கு, முடிய பிடிச்சி இழுத்ததுக்கு சட்டமன்றத்துல என்னென்ன அவமானப்படுத்தினாங்க, இந்த விஷயத்துக்குலாம் யாரு பதில் சொல்றா? முடிஞ்சா நீங்க சொல்லுங்க, பதில் சொல்றதுக்கான திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த பாக்கெட்ல வந்து அம்மையார் அவர்கள் போட்டோவை தூக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் போட்டோவை தூக்கிட்டு விஜய் அவர்கள் போட்டோ வச்சதுக்கு விஜய் அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், நீங்க ஜெயலலிதா அம்மையார் போட்டோவை தூக்கி உள்ள வைங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமே அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகப்படுத்தின, பல முறை ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே இருக்கிற தலைவர் ஒரு தன்னை இவர் தான். இவரு மாதிரி தலைவர் கிடைப்பாரா அப்படிங்கிறது தெல்ல தெளிவா செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு இணைப்புள்ளால் கேட்டாங்க. இதுக்கு யாராச்சும் பதில் உண்டா? சரிப்பா, இதெல்லாம் பேசியாச்சு. நீ ஆனந்த்ஜித் ஒருத்தர் பேசினாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஜனநாயகன் ரிலீஸ் சொல்லிட்டுமா? ஜனநாயக ரிலீஸ் ஒன்னும் இல்ல, ஜூலை 16ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை மிஸ் ஆயிருச்சுன்னா ஜூலை 23ஆம் தேதி மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க. சோ கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க மீன்ஸ் அந்த விஷயம் வந்திருக்குது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வ பக்கத்துல இருந்து இன்னும் வரல, ஆனா உறுதியா வந்துரும். ஒண்ணு தெரியுமில்ல, நெருப்பு இல்லாம நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏ சர்டிபிகேட் அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வன்முறை காட்சிகள் இருக்கும் போல இருக்கு, அதனால அந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்து 16 இல்லைன்னா 23ஆம் தேதி இந்த மாசம் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா தயாரா இருந்துக்குங்க, முடிஞ்ச டிக்கெட் புக் பண்ணீங்க, குடும்பத்தோட போய் பாருங்க. ஆனா நிறைய பேர் 1 கோடி பேர் என்னமோ படத்தை பார்த்ததா, அந்த லீக் ஆச்சுல அந்த படத்தை பார்த்ததா. உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணை அது மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா, அங்கிருந்து வராத ஒரு முதலீட்டு, அதாவது ஒரு அடுத்தவன் பொருளை வந்து திருடுற கணக்கா அதை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்களா? இது என்ன நியாயம்? பல தடவை வந்து போலீஸும் வந்து எச்சரிக்கை கொடுத்துச்சு. எச்சரிக்கை மீறி பாக்குறீங்கன்னா உங்களையெல்லாம் எந்த விஷயத்துக்கு சேர்த்துறதுன்னு தெரியல. நான் சொன்னது வந்து யாரெல்லாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டவங்களை தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதிகாரப்பூர்வமா கடையில கொண்டாந்து வச்சு விற்கும் போது வாங்கி காசு கொடுத்து வாங்குறது வேற, கடையை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் எடுத்து திங்கிறது திருட்டு. அதுதான் படமே ரிலீஸ் ஆகல, ஆனா அதை போய் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்றது? சரிப்பா, அது இவர்கிட்ட படம் ரிலீஸ் ஆயிரும், நம்ம பார்க்கலாம், பிளாஸ்ட் பண்ணுவோம். ரைட். இங்க வந்து ஆனந்த்ஜித் அவர்கள் வந்து அவர் தெரியும் உங்களுக்கு, டிபேட்ல வந்து இந்த செய்தி சேனல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்துகிட்டு எல்லாம் டிபேட் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுதானே டிபேட்டு. ரைட்டு, விவாத மேடை. அந்த விவாத மேடையில் இருந்தவர் தான் ஆனந்த்ஜித். நல்ல டேட்டாவோட பக்காவா பேசுவார். உண்மையிலும் சூப்பரான ஒரு மனுஷன். விஜய் அவர்கள்கிட்டயே போயிட்டு இப்படி பேசுறது கரெக்டா இருந்தா, நீங்க இதுதான் பேசுனீங்க, உங்க ஸ்டைலே இதுதான். டேட்டா என்ன 2026ல என்ன நடந்துச்சு, ரைட்டு, 1987ல 1967ல 70ல 75ல அத்தனையும் டேட்டா வச்சிருக்காரு. அவர் சாதாரண ஆளு கிடையாது. விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். அவரை ஏயா கொண்டு போய் இங்க புதிய பாடக்குழு அந்த குழுவுல வந்து நீங்க போட்டீங்க, புதிய பாடத்திட்ட குழுவுல வந்து அவரை சேர்த்திருக்கிறீங்க. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய தலைவர்கள் யாரெல்லாம் இதுக்குள்ள இருந்தாங்க, சுப வீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அப்புறமா அண்ணாதுரை அவர்கள்னு நினைக்கிறேன், என்னமோ அண்ணாதுரைன்னா இவரு ஸ்பேஸ்ல அந்த ரிசர்ச் சென்டர்ல வந்தார் இல்லையா, அவரு வந்து அவரு ஒருத்தர், அப்புறம் இவரு கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவர் பேர் என்ன, லியோனியா, திண்டுக்கல் லியோனியா அவர்களா தெரியல. மொத்தத்துல இவங்க எல்லாம் பெரும்பெருந்த தலைவர்களும் அறிவியர்களும் இது மாதிரி எல்லாம் இருந்தாங்க, அறிஞர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கொண்டு போய் இவரை சேர்த்துறீங்க அப்படின்னு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு. ஏங்க சும்மாவா தளபதி விஜய் அவர்கள் வந்து கண்டவன் எல்லாம் போறவன் வரவன் எல்லாம் போட்டுருப்பாரு? கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருடங்களாக தன்னார்வ அமைப்புல இருந்து இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து கட்டாய கல்வின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தின் மூலம் 25 விழுக்காடு வந்து நம்மளோட பசங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள பணமே வாங்காத சேர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, விழிப்புணர்வை மக்கள்கிட்ட, அந்த பெற்றோர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பொறுப்பு வந்து இவருக்கு இருக்குது. யாரு? ஆனந்த்ஜித் அவர்கள் இருக்குது. இதனால அவர் பல பேரால் மிரட்டப்பட்டார்கள். பள்ளி அந்த பிரைவேட் ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க, 25% கொடுத்துட்டா நாங்க எங்கேயா பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் நிர்வாகம்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவருடைய கடமையை மக்களோட, அதுவும் குறிப்பா மாணவர்களோட கல்விக்காக பாடுபட்ட ஒருத்தர் தான் வந்து ஆனந்த்ஜித் அவர்கள். அவரை இனம் கண்டு நீ கரெக்டான ஆளுப்பா, நீ வந்து இந்த பாடக்குழு திட்டத்துல வந்து சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டாந்து போட்டிருக்காங்க. சும்மாலாம் உங்களை மாதிரி எல்லாம் கொண்டாந்து போட்டுற முடியாது, தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. இப்ப அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கேவலப்படுத்துறதுக்கும், அவர் வந்து ஐயா அவருக்கு என்ன தெரிய போகுது, இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட 2 மாசங்கள் உங்களோட அவதூறுகளையும் தாண்டி பல பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே தூக்கி வீசி நம்ம சிங்கக்குட்டிகளை எல்லாத்தையும் இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு 2 மாசம் சக்சஸ்ஃபுல்லா உங்களோட விஷயங்களை அப்பட்டமா வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஓடி ஒளியற அளவுக்கு, அவரோட தம்பியாருக்கு அத்தனை பேருமே ஓடி ஒளியற அளவுக்கு வந்து டேட்டாவோட உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு கூட தயாரா இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் சரி, நம்மளுடைய
அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே ஏன் தயாராயிட்டாங்க? நீங்க ஊழல் செஞ்சீங்க, தவறு செஞ்சீங்க, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்களை பேரம் பேசுனீங்க, சும்மா விடுவாங்களா? அது நம்ம முதலமைச்சர்லாம் சொல்ல வேண்டாம், சட்டமே அது வந்து தன் கடமையை செய்யும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.